தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, புத்தாண்டில் புதிய மனிதர்கள் ஆவோம் என்ற மைய சிந்தனையில் நம்மை சிந்திக்க வைத்து நமக்காக ஜெபிக்க வந்திருக்கும் நம் பாசமிகு பங்கு தந்தை அவர்களையும் அருட்சகோதரிகளையும் பங்கு இறைமக்கள் அனைவரையும் திருத்தூது கழக ஒருங்கிணையும் சார்பாக வரவேற்றுக் கொள்வதுடன் முப்பெரும் விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். 1. பாலன் பிறந்த 8ஆம் நாள் இயேசு என்று பெயரிட்ட நன்னாள். 2. புனித கன்னி மரியா கடவுளின் தாய். 3. ஆங்கில புத்தாண்டு 2026. இம்3 விழாக்களை நாம் இன்று கொண்டாடுகின்றோம். புனித கன்னி மரியா இறைவனின் தாய் என்ற சத்திய வாக்கு தான் புலர்கின்ற புத்தாண்டின் நுழைவு வாயில். காலம் புதிய ஆண்டு என்ற புத்தாடை அணிந்து உற்சாகத்தோடு தன் பயணத்தை தொடங்குகிறது. பூமி பந்து புது பொலிவுடன் சூரியனை சுற்றி தனது அடுத்த சுற்றுப்பாதையை தொடர்கிறது. கடந்த காலம் நமக்களித்த அளப்பரிய நன்மைகளுக்கு நன்றி நவில்வோம். அதே நேரத்தில் அவை நமக்கு இன்று கற்றுக் கொடுத்த பாடங்கள் கணக்கற்றவை. நெஞ்சில் ஆழமாய் பதிந்த ஏமாற்றம், இடர்பாடு, துன்பம், கவலை, போராட்டம் ஆகிய அனைத்தும் கற்பூரமாய் கரைந்து போகட்டும். இனி வரும் வாழ்க்கை இப்புத்தாண்டின் புதிய மனிதர்கள் ஆவோம். நமது வாழ்க்கை கற்கண்டாய் இனிக்க, கனவுகள் மெய்ப்பட, புவியீர்ப்பு விசை மீறி முகம் காட்டி சிரிக்கும் காட்டுப்பூவாய் புதிதாய் சிந்திக்க புத்தாண்டு நமக்கு ஒரு வயதை சேர்த்து தருகிறது. பழையதை கடந்து புதிய சூழலை ஏற்க முன் வருவோம். அன்னை கன்னி மரியாவை போல கடந்த கால யூத சமூகத்தை கண்டு கவலை கொள்ளாமல், எதிர்காலத்தில் என்ன செய்வார்களோ என்று ஏங்காமல், இன்றே இப்பொழுதே நான் உமது அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று புறப்பட்டது போல் நாமும் இன்றைய புத்தாண்டை நம்பிக்கையோடு எதிர்கொள்ள புதிய மனிதர்களாய் இத்திருப்பலியில் பங்கேற்போம். இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று திரு சுந்தரம் பியூலா மலர் பிள்ளைகள் ஆண்டனி சுவின் ஏஞ்சலின் சுபிக்ஷா குடும்பத்தினர் இறைவன் இந்த ஆண்டு முழுதும் செய்துள்ள நன்மைக்கு நன்றியின் பலியாக ஜெபிக்கின்றார்கள். திரு லாரன்ஸ், சரோஜினி மற்றும் பிள்ளைகளின் குடும்பங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்துள்ள நன்மைக்கு நன்றியாக இந்த திருப்பலி வழியாக இறைவனிடம் ஜெபிக்கின்றார்கள். திரு தங்கராஜ், ரோஸ்லி மற்றும் பிள்ளைகளின் குடும்பங்களுக்கும் இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்துள்ள அனைத்து நன்மைக்கும் நன்றியின் பலியாக அக்குடும்பம் இணைந்து ஜெபிக்கின்றது. திரு லாரன்ஸ், நிர்மலா மேரி மற்றும் பிள்ளைகளின் குடும்பங்களுக்கும் இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்துள்ள அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியின் திருப்பலியாக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. திரு விஜயகுமார், சுனிதா குடும்பத்தினர்
இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் தங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றியின் பலியாக இந்த திருப்பலியிலே இணைந்து ஜெபிக்கின்றார்கள். திரு டென்னிஸ், விஜயாள், பிள்ளைகள் ஆன்லி, ஆன்சி குடும்பத்தினர் இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த எல்லா நன்மைக்கும் நன்றியின் பலியாக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். திரு விஜயகுமார், கில்டா, பிள்ளைகள் ஆண்ட்ரூ, டிலோலின் குடும்பத்தினர் இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியின் பலியாக இந்த திருப்பலி வழியாக இறைவனிடம் ஜெபிக்கின்றார்கள். திரு மரிய ஜான், லீமாரோஸ் மற்றும் பிள்ளைகளின் குடும்பங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்துள்ள அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியின் வழியாக இந்த திருப்பலியில் அவர்கள் இணைந்து ஜெபிக்கின்றார்கள். திரு சந்திரகுமார் குடும்பத்தினர் கடந்த ஆண்டு முழுவதும் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைக்கும் நன்றியின் பலியாக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். திரு ஸ்டான்லி தாமஸ், ஜெமிஷா குடும்பத்தில் திருமண நாளின் நன்றியின் பலியாக இந்த திருப்பலியிலே இணைந்து ஜெபித்து இறையருள் வேண்டி மன்றாடுகின்றார்கள். இப்போது சொல்லப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும், அந்த குடும்பத்தின் பிள்ளைகள் நலன்கள் அனைத்தையும் கடந்த ஆண்டு முழுவதும் சிறப்பான வழியில் வழிநடத்திய இறை பிரசன்னம் இந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த வருகின்ற ஆண்டிலும் நிறைவின் பாதையில், நன்மைகளின் வழியிலே, நன்றியின் பாதையிலே இவர்களை பயணிக்க செய்ய வேண்டும் என்று நாம் இவர்களுக்காக புனித ஜான் போஸ்கோ வழியாக இறைவனிடம் இணைந்து ஜெபிப்போம். இறைவனடி சேர்ந்திருக்கின்ற ஞான சௌந்தரி, தேசையன் இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டியும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இவர்களையும் நினைவு கூர்ந்து இந்த பலி ஒப்புக் கொடுக்கின்ற குடும்ப உறவுகளுக்கு இறைவன் ஆறுதலும் தேர்தலும் நம்பிக்கையும் தந்து வழிநடத்த வேண்டும் என்று அவர்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாவையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவர் மீதும் இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து முடிவில்லா நிலை வாழ்வுக்கு நம்மை வழிநடத்தி செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
செலுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நீரில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, புனித மரியாவின் வளமையான கன்னிமையால் மனித குலத்துக்கு நிலையான மீட்பின் பரிசுகளை வழங்கினீரே. அவரது பரிந்துரையை நாங்கள் உணரவும், அவர் வழியாக வாழ்வின் ஊற்றாகிய திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதியுள்ளவர்களாயிருக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஒளி முன்னுரை. இருள் அகன்று ஒளியை காற்றடித்தால் நீ கலங்காதே, அசைந்தாலும் ஒளிரும் ஒளிதானே உந்தன் உயிர் மூச்சு. படைப்பின் தொடக்கத்தில் ஒளி தோன்றியது போல புதிய ஆண்டிலும் இருளை விரட்டிடும் ஒளியின் ஆற்றல் நமக்கு தேவை. ஒளியாகிய இயேசுவின் ஒளியிலும் இறைவனின் தாய் அன்னை மரியாவின் பெருவிழாவிலும் புத்தாண்டில் இருளை நீக்கும் ஒளியினையும் ஆசீர்வாதமாய் அமைய 2026ஆம் ஆண்டின் புத்தாண்டு ஒளியை ஏற்ற நம் பங்கு தந்தையை மகிழ்வோடு அழைக்கிறோம். பூக்கின்ற மலர்களெல்லாம் பூக்கள் அல்ல, ஈர்க்கின்ற மனம் பரப்பும் மலர்களால் பீடத்தை அலங்கரித்து நம் இதயத்தை மகிழ்விக்கும் அருட்சகோதரிகளை மகிழ்வின் ஒளியேற்ற மகிழ்வாய் அழைக்கின்றோம். உறவுகள் பல இருந்தாலும் ஜாதி மத பேதங்களால் தள்ளாடும் இந்த உலகில் இன்று நம் பங்கிற்காய் ஒற்றுமையுடன் சேர்த்து உழைத்து கொண்டிருக்கும் அருட்பேரவை நிர்வாகிகளை ஒற்றுமையின் ஒளியேற்ற அன்பாய் அழைக்கிறோம்.
காண்போம், மதிப்பிடுவோம், செயல்படுவோம் என்ற முறையை பயன்படுத்தி விசுவாசத்தையும் சமூக பொறுப்பையும் கற்றுக் கொடுத்து மாணவர்களை தலைமைத்துவ பணிக்கு பயிற்சி கொடுத்து சமூக மாற்றத்திற்கான முகவர்களாக உருவாக்குகின்ற ஒய்சிஎஸ் இளைஞர் இயக்க வழிகாட்டிகளை அன்பாய் அழைக்கிறோம். பணிவிடை பெற அன்று பணிவிடை புரியவே வந்தேன் என்ற இயேசுவின் வார்த்தைக்கு உயிர் கொடுத்து தன்னலமற்ற சமூக சேவையின் முன்னோடிகளாக விளங்கும் மரியாயின் சேனை கோல்பிங் இயக்க நிர்வாகிகளை ஒளியேற்ற அன்பாய் அழைக்கிறோம். ஏழைகளுக்கும் பின்தங்கியவர்களுக்கும் தொண்டு செய்ய தன்னை அர்ப்பணித்து செயலாற்றி கொண்டிருக்கும் வின்சென்ட் தே பவுல் சபை கத்தோலிக்க சேவா சங்கம் சார்பாக நிர்வாகிகளை ஒளியேற்ற அன்பாய் அழைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை அடிப்படையாக கொண்டு தொழிலாளர்களின் உரிமைகள், கண்ணியம், சமூக நீதிக்காக போராடும் நோக்கோடு செயல்பட்டு கொண்டிருக்கும் கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கம், இளம் கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்க நிர்வாகிகளை ஒளியேற்ற அன்பாய் அழைக்கிறோம். இன்றைய முதல் வாசகமானது எண்ணிக்கை நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. 6ஆம் அதிகாரம் 22 முதல் 27 வரையிலான இறைவார்த்தைகள். நம்மை பாதுகாக்கும் ஆண்டவர் இந்த புத்தாண்டு முழுவதும் நமக்கு ஆசி வழங்கி நம்மை காப்பதாகவும் நம் திருமுகத்தை நம்மேல் ஒளிரச் செய்து அருள் பொழிந்து நமக்கு அமைதியை கொடுத்து அனைத்து நலன்களாலும் நிரப்புவதாகவும் வாக்குறுதி தருகிறார். வாழ்வு தரும் இறைவனின் ஆசீரை பெற அழைக்கும் முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். இஸ்ரேல் மக்கள் மீது நமது பெயரை கூறி நீங்கள் வேண்டும் போது நாம் அவர்களுக்கு ஆசி அளிப்போம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 22 முதல் 27 வரை உள்ள இறைவார்த்தைகள். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை, ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
என்று முன் சாயல்தானே உன் கோயில் குடிகொள்ள நீவா தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா செய்யாத நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா இணைந்தாலே போதும் சுகராகம் நீக்கிடுவே உன் வார்த்தை கடலில் மிதந்தாலே போதும் யுகம் பல படைத்திடுவே எல்லாமே நீதானே இறைவா உள்ளம் நிறைவாக நீவா எல்லாமே நீதானே இறைவா உன்னுள்ளம் நிறைவாக நீவா செய்யும் என்னுயிர் நீதானையா செய்யாக நம்பி வந்து வாழ்வில் ஒளியேற்றவா தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா செய்யாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே கொஞ்சம் தமிழ் ஒளி பேசி என்னை தேற்றவே பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா வருவாய் தேவா தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா செய்யாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா இன்றைய இரண்டாம் வாசகமானது கலயத்திற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. 4ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வரை உள்ள இறைவார்த்தைகள். இந்த உலகில் வாழும் அனைவருமே கடவுளின் குழந்தைகள். அப்பா தந்தையே என்று அழைக்கும் உரிமையும் கடவுள் நமக்கு கொடுத்துள்ளார். தேவையான நேரத்தில் குறிப்பார்த்து கொடுக்கும் தந்தையின் பேரன்பை சுவைத்து வாழ அழைக்கும் 2ஆம் வாசகத்துக்கு செவி கொடுப்போம். இரண்டாம் வாசகம். கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 4ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வரை உள்ள இறைவார்த்தைகள். சகோதர சகோதரிகளை, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தாம். பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. ஆண்டோர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia, 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 alleluia,
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 2. இறை சொற்றொடர்கள் 16 முதல் 21 வரை. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையின் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியாள் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் வைத்து சிந்தித்துக் கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதரமே, இன்று 4 விழாக்களை திரு அவை கொண்டாட நம்மை பணிக்கின்றது. அந்த 4 திருவிழாக்கள் என்னென்ன? நீங்க சொல்லுங்க பாப்பா, 4 திருவிழாக்கள் என்னென்ன திருவிழாக்கள் இன்றைக்கு கொண்டாட அழைக்கப்படுகின்றோம்? சத்தமா. இயேசு என்னும் பேரிடும் நாள், அன்னை மரியாள், 3வது புத்தாண்டு விழா கன்னிமரியாள், இறைவனின் தாய் விழா புத்தாண்டு. 4வது விழா என்ன? 4வது விழா இயேசு விருத்த சேதனம் செய்தது. இறையேசுவில் அன்பு நிறைந்தவர்களே, நான் சொல்வது உங்களுக்கு கேட்கின்றதா? தெளிவாக கேட்கின்றதா? எனக்கு சின்ன ஒரு இது எக்கோ அடிச்சுட்டே இருக்கு. அது இதில் கொஞ்சம் சவுண்டு கூட்டினாதான் கரெக்டாக இருக்குது நினைக்கிறேன். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். வெரி குட். அப்போ அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இந்த மாலை திருப்பலியிலே கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். ரோமை மாநகரத்திலே புத்தாண்டு திருப்பலி நடைபெறுகின்ற போது மாபெரும் பட்டாசு சத்தங்களை எழுப்பி அவர்கள் அந்த புத்தாண்டை கொண்டாடுவார்களாம். காரணம் ஏன்? பழைய ஆண்டின் எல்லா சகல பீடைகளும் புதிய ஆண்டிலே பிறக்கக்கூடிய ஒரு மனிதனோடு கூட வரக்கூடாது என்பதற்காக அவர்கள் பட்டாசு கொளுத்தி புத்தாண்டை சிறப்பிப்பார்கள். இன்று நாம் மிகவும் அமைதியாக இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலே அன்னை மரியாவுக்கு இந்த 2025ஆம் ஆண்டிலே நாம் 19 திருவிழாக்களை கொண்டாடுகின்றோம்.
அன்னை மரியாவுக்கு ஒரு வருடத்திலே எத்தனை திருவிழாக்களை கொண்டாடுகின்றோம்? 19. 2 மாதங்களை முழுவதுமே நாம் அன்னை மரியாவுக்கு அர்ப்பணமாக்குகின்றோம். எந்தெந்த மாதங்கள்? எந்த மாதம்? மே மாதம், அக்டோபர் மாதம். அக்டோபர் மாதம் முழுவதுமாக ஜெபமாலை அன்னை என்று கொண்டாடுகின்றோம். மே மாதம் முழுவதும் மே மாத வணக்கம் என்று கொண்டாடி மகிழ்கிறோம். இந்த அன்னை மரியாவினுடைய விழாவை இன்று நாம் கொண்டாடக்கூடியிருக்கின்றோம். 4 கோட்பாடுகள் அன்னை மரியாவை பற்றி திருச்சபை நமக்கு கற்றுத் தருகின்றது. முதல் கோட்பாடு, மரியாள் இறைவனின், 2வது முப்பொழுதும் கன்னி, 3வது அமல உறுப்போ, 4வது என்ன? சாலினி சொல்லுங்க. விண்ணேற்பு. இந்த 4மே திருச்சபையால் மிக மிக முக்கியமான விழாக்களாக கொண்டாடப்படுகிறது. அதிலே முதல் விழா மரியாள் இறைவனின் தாய் என்கின்ற அந்த விழாவை கொண்டாடத்தான் நாம் இன்று இங்கே இணைந்திருக்கின்றோம். இறையேசுவில் அன்பு நிறைந்தவர்களே, மரியாள் இறைவனின் தாய். இது எவ்வாறு நிகழும்? மரியாள் கடவுளின் தாய் என்று புதிய மொழிபெயர்ப்பிலே நாம் வாசிக்கின்றோம். கடவுளின் தாய் என்றால் அது எப்படி நிகழும்? கடவுளை எப்படி ஒரு பெண்மணி பெற்றெடுக்க முடியும் என்பதை 4ஆம் நூற்றாண்டிலே நெஸ்டோரியஸ் என்கின்ற ஒரு திரு அவை தந்தை எழுப்பினார். அந்த திரு அவை தந்தை சொன்ன கேள்வி என்னவென்றால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறக்கின்ற போது அவர் முழுமையாக கிறிஸ்துவாக இருக்கின்றார். அவர் அன்னை மரியாள் பெற்றெடுத்தது மனித குழந்தை இயேசு. ஆனால் இயேசுவிலே மனிதத்தன்மையும் இறைத்தன்மையும் 2 வேறாக இருக்கின்றது என்று சொல்லி கற்பிக்கின்றார். திரு அவை அதை மறுத்து திருச்சபையினுடைய நிசேயா பொதுச்சங்கத்திலே சொன்ன பதில், கிறிஸ்து மனிதத்தன்மை 100%, தெய்வீகத்தன்மை எத்தனை சதவீதம்? 100%. ரெண்டுமே இணைந்தவர் தான். எனவே கிறிஸ்துவை பெற்றெடுத்த அந்த பெண்மணி இறைமகன் இயேசுவை பெற்றெடுத்தவள் என்று திருச்சபை பொது சங்கத்தில் முடிவு செய்தது. எனவே அவர் கிறிஸ்டோடகஸ் என்பது மட்டுமல்ல, தியோடகஸ் என்று அழைக்கப்படுகின்றார். எனவே இந்த நாளிலே, இந்த ஹாப்பி நியூ இயர், இந்த புத்தாண்டிலே ஹாப்பி நியூ இயர், இந்த 3 வார்த்தைகளை நாம் சிந்திக்கின்ற போது முதலாவதாக சொல்லப்படுவது என்ன வார்த்தை? சத்தமா சொல்லுங்க. ஹாப்பி. வெரி குட். இந்த ஹாப்பினஸ், மகிழ்ச்சி என்பது, நீங்கள் எத்தனை பேர் உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள்? கை தூக்குங்க பார்ப்போம். ஒருத்தர் தூக்குகின்றார், 2 பேர், 3, 4, 5, 6, 7, 8, 9, 9 பேர் மட்டும். 10, 11. வெரி குட். கைகளை போடுங்க. இறையேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்தவர்களே, இந்த உலகத்திலே எனக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்தா நான் சந்தோஷமாக இருப்பேன். எனக்கு எல்லா கடன்களும் தீர்ந்தா நான் சந்தோஷமாக இருப்பேன்.
எனக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன். நான் நினைச்சது போல எனக்கு ஒரு குடும்பம் அமைந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன். நான் நினைச்சது போல எனக்கு பிள்ளைகள் வந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று நினைத்தால் அது நடக்குமா? நடக்கவே நடக்காது. எனவே ஹாப்பினஸ், யாரெல்லாம் மகிழ்ச்சியாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று விரும்புகின்றோமோ நம்மையே நாம் என்ன செய்ய வேண்டும்? மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் இன்றைய நாள் நமக்கு தருகின்ற மிக முக்கியமான ஒரு அழைப்பு. இந்த மகிழ்ச்சி என்பதை இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவர் மோசையிடம் கூறுகின்றார். மோசே ஆரோனிடம் கூறுகின்றார். ஆரோன் குருக்களிடம் சொல்கின்றார். குருக்கள் இஸ்ரேல் மக்களிடம் சொல்கின்றார்கள். இஸ்ரேல் மக்கள் யாரிடம் சொல்கின்றார்கள்? நம்மிடம் சொல்கின்றார்கள். அது என்னவென்றால், ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக என்கின்ற அருளின் வார்த்தைகள். இந்த எண்ணிக்கை நூலில் வருகின்ற இந்த வார்த்தை நம்முடைய மகிழ்ச்சியின் ஒரு சாராம்சம் என்பதை நாம் மறுக்க இயலாது. எனவே இந்த நாளிலே எங்கெல்லாம் மகிழ்ச்சியாக இஸ்ரேல் மக்கள் கூடி வந்தார்கள், அவர்கள் பாபிலோனின் ஆறருகே அமர்ந்து பாடுகிறார்கள். நாங்கள் ஒரு காலத்திலே என்னவெல்லாம் செய்தோம், ஒரு காலத்திலே என்னவெல்லாம் எங்கள் உரிமை சொத்தாக இருந்தது, இன்று ஒன்றுமே இல்லையே என்று பாபிலோன் நகரின், பாபிலோன் ஆற்றின் கரையிலே அமர்ந்தவர்கள் பாடுகின்றார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். அன்பு நிறைந்தவர்களே, இன்று மகிழ்ச்சி என்பது எங்கே இருக்கின்றது என்றால், எங்கே இருக்கின்றது? நமக்கு உள்ளே இருக்கின்றது. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த கடனாக இருந்தாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த சவாலாக இருந்தாலும் நான் அங்கே மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று முடிவு செய்து விட்டால் அந்த மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து எடுத்துவிட முடியாது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் நற்செய்தியில் சொல்கின்ற அந்த வார்த்தை தான் இன்று நாம் எண்ணி பார்க்கிறோம். நியூ, ஹாப்பி நியூ. நியூ என்றால் என்ன? புதிதாக. ஆண்டவர் இன்று நம்மை ஒவ்வொரு நாளும் புதிதாக படைத்து கொண்டே இருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் நாம் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இறைவா, நீர் என்னை புதிதாக பிறக்க வைப்பதற்காக உமக்கு நன்றி என்று நாம் அனைவருமே சொல்ல வேண்டும். இக்காரணம், புதிய ஆடை, புதிய தொழில்கள், புதிய வேலை வாய்ப்புகள், புதிய முயற்சிகள், புதிய வீடு எல்லாமே ஒரு கொஞ்ச நாளைக்கு தான். ஆனால் தொடக்க நூல் 27ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம், ஈசாக்கு வயது முதிர்ந்து அங்கே படுத்திருக்கின்றார், கண்ணு தெரியாது. வயது முதிர்ந்து படுத்திருக்கின்ற போது ஏசா வேட்டைக்கு செல்கின்றார். 2ஆம் மகன் யாக்கோபு. இந்த யாக்கோபு தான் ஈசாக்குடைய மனைவி ரெபேக்காவுக்கு மிகவும் பிடித்தமானவர். எனவே ரெபேக்காள் சொல்கின்றாள், மகனே யாக்கோபு, உன் தந்தை ஈசாக்குக்கு பிடித்த மட்டன் சுக்கா நான் தயார் செய்து தருகின்றேன், நீ கொண்டு போய் அவருக்கு கொடுத்து அவர் உன் கையை தடவி பார்ப்பார். ஏசாவுடைய கையிலே ரோமம் இருந்தது போல யாக்கோபுடைய கையிலே ரோமம் இருக்கிற தடவி பார்ப்பார். எனவே நீ ஒரு ஆட்டை கொன்று அதனுடைய தோலை கையிலே வைத்துக்கொள். அந்த கண்ணு தெரியாத ஈசாக்கு தடவி பார்க்கும்போது இதை எடுத்து காட்டு என்று சொல்லி ரெபேக்கா அனுப்பி வைக்கின்றார். காரணம், மூத்த மகன் ஈசாவுக்கு பெற வேண்டிய ஆசீர், அவருக்கு கிடைக்க வேண்டிய விண்ணக
தந்தையினுடைய ஆசியை ஈசாக்கு யாருக்கு கொடுக்கின்றார்? ஏசாவுக்கு பதிலாக யாக்கோபுக்கு கொடுக்கின்றார். காரணம் யார்? அவருடைய தாய் ரெபேக்காள். அன்பு நிறைந்தவர்களே, இந்த ரெபேக்காவுடைய இடத்திலே நமக்கு ஒரு தாய் இருக்கின்றார். அவர்தான் அன்னை மரியாள். அந்த அன்னை மரியாள், என் பிள்ளைகள் இந்த பாத்திமா நகர் பங்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுக்காக என் தந்தையிடம் நான் பரிந்து பேசுகிறேன், என் மகனிடம் நான் பரிந்து பேசுகிறேன் என்று சொல்லி நமக்காக புதிதாக உருவாக்கினார். இயர் என்பது ஒவ்வொரு வருடமும் கடந்து போகும். 2025 வருடம் இப்ப தொடங்குற போல இருந்தது, அதுக்குள்ள முடிஞ்சாச்சு. அப்ப இயர் ஒவ்வொரு வருடமும் நம்முடைய வாழ்க்கை கூடிக்கொண்டே போகின்றது. இந்த புதிய வருடத்திலே நான் என்ன செய்ய போகின்றேன் என்பதை நாம் கேள்வி கேட்க வேண்டும் என்பதை நாம் நிச்சயமாக கேள்வி கேட்டுதான் ஆக வேண்டும். அன்பு நிறைந்தவர்களே, இந்த ஹாப்பி நியூ இயர் என்கின்ற இந்த 3 பண்புகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். இன்று நான் உண்மையிலேயே நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேனா? புதிதாக தினமும் பிறக்கின்றேனா? ஒவ்வொரு வருடமும் என்னுடைய வாழ்க்கையின் சாராம்சமாகிய இறைவனோடு நான் ஒன்றித்து ஜெபத்திலே இணைந்திருக்கின்றேனா என்கின்ற ஒரு கேள்வியை கேட்போம். இறைவன் நம்மை இந்த புத்தாண்டிலே நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். நம்முடைய தொழில்களை ஆசீர்வதிக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வேண்டும், நாம் செய்கின்ற தொழில்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபித்து இறைவனிடம் எழுந்திருந்து நம்முடைய நம்பிக்கையை நாம் அறிக்கையிடுவோம். வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையா, இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா, இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். மன்றாட்டுக்களை இறை பிரசன்னத்திலே நாம் சமர்ப்பிப்போம். கரமேந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. கரமேந்தி
எம்மை காத்து வழிநடத்தும் நல்லாயனே, எம் திரு அவையை வழிநடத்தும் தலைவராகிய திருத்தந்தை, எமது ஆயர், குருக்கள் மற்றும் துறவியர் அனைவரும் அன்னை மரியாவைப் போல இறைவனின் வார்த்தைக்கு பணிந்து தாட்சியோடும் அர்ப்பணிப்போடும் நற்செய்தி பணியாற்ற தேவையான வரங்களை அருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். கரமேந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. அமைதியின் அரசியே, இந்த புதிய ஆண்டின் தொடக்கத்தில் உலகில் நிலவும் போர் சூழல்கள் மறையவும், நாடுகளுக்கிடையே நிலவும் பகைமை நீங்கி கிறிஸ்துவின் மேலான அமைதி நிலவவும், குறிப்பாக பாதிப்புக்குள்ளான மக்கள் பாதுகாப்புடன் வாழவும் அருள் பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கரமேந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. காலத்தின் நாயகனே, இன்று நாங்கள் தொடங்கியுள்ள இந்த புதிய ஆண்டு முழுவதும் உமது தூய ஆவி எங்களை வழிநடத்தவும், உமது ஆசீர்வாதம் எங்களோடு இருக்க செய்யவும் வேண்டுகிறோம். நாங்கள் எடுக்கும் நல்ல முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையவும், எமது வாழ்வில் உமது திருமுகம் ஒளிர செய்து எங்களை காத்திட வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். கரமேந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. ஞானத்தின் இருப்பிடமே, இந்த புதிய ஆண்டில் தங்கள் கல்வியை தொடரும் மாணவர்கள் அனைவருக்கும் நல்ல ஞானத்தையும் தெளிவான சிந்தனையும் தந்தருளும். வேலையற்ற இளைஞர்களுக்கு தகுந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கவும், தொழில் மற்றும் வணிகம் செய்வோர் உமது ஆசீர்வாதத்தால் நேர்மையுடனும் வெற்றியுடனும் உயர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரமேந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. இரக்கத்தின் ஊற்றே அன்பு இறைவா, புத்தாண்டு திருப்பலியில் பங்கு பெற முடியாமல் தவிக்கின்ற உடல் நலமற்றோர், முதியோர், கைவிடப்பட்டோர், அகதிகள், வேலையின்றி தவிப்போர், வறுமையில் உழல்வோர், விளிம்பு நிலை மக்கள் எல்லோர் வாழ்விலும் சூழ்ந்திருக்கும் இருளை போக்கி ஆண்டவர் தம் திருமுகத்தை அவர் பக்கம் திருப்பி அமைதி அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரமேந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. கரமேந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. நம்முடைய பல்வேறு தேவைகளுக்காக இறை பிரசன்னத்தில் நிற்கின்ற நாம் பக்தியோடு ஜெபிப்போம். இன்று நம் மீது சுடர் ஒளி உதித்துள்ளது. ஏனெனில் நமக்காக ஆண்டவர் பிறந்திருக்கின்றார். அவரது திருப்பெயரோ வியப்புக்குரியவர், இறைவன், அமைதியின் அரசர் என்றுமுள்ள தந்தை என அழைக்கப்படும் என்று மொழிந்த அன்பின் வானக தந்தை, இதோ நாங்கள் ஒவ்வொருவரும் அமைதியாக ஒப்புக் கொடுத்திருக்கின்ற ஜெபங்களை நீர் செவி சாய்த்து நிறைவேற்றுவீராக. இந்த புதிய ஆண்டிலே இறைவா, பழைய மனிதனிடமிருந்து புதிய மனிதனாக, புதிய மனுஷியாக என்னை நீர் மாற்றுவீராக. மகிழ்ச்சியுள்ள மனிதனாக, பிறருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றவராக, புதிய சிந்தனைகளை உள்வாங்கியவர்களாக ஒவ்வொரு வருடமும் நீர் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு என்பதை உணர்ந்து வல்லமையோடு உழைக்க, படிக்க, தொழில்களை செய்ய, பல்வேறு பணிகளை ஆற்றிட எங்களை நீர் ஆசீர்வதியும்.
இறைவா, கடவுளின் தாயான புனித மரியாள் வழியாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நாங்கள் உம்மிடம் எழுப்புகின்ற ஒவ்வொரு ஜெபங்களும் வீண் போகாமல் எல்லா வேண்டுதல்களும் நிறைவேற எங்களை நீர் பக்குவப்படுத்தியருளும். அன்பின் தந்தையே, நாங்கள் நினைப்பதற்கு மேலாக நீர் எங்களை ஆசீர்வதிக்கின்றீர். நாங்கள் நம்புவதற்கு மேலாக நீர் எங்களை வளப்படுத்துகின்றீர். தந்தையே, உம்மிடம் நாங்கள் பற்றி பிடித்து வேண்டுகின்ற எங்கள் உள்ளத்தின் விருப்பங்களை, எங்கள் இதயத்தின் ஆவல்களை, எங்கள் வாழ்க்கையின் தேவைகளை நிறைவிலே நீர் ஆசீர்வதித்து இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மிடம் வேண்டுகின்றோம். பாடல் எண் 308. என்னை முழுமையாக
அன்பு சகோதரனே, நாம் ஒப்பு கொடுக்கின்ற பலி தந்தையாம் இறைவனுக்கு ஏற்ற பலியாகுமாறு இணைந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நல்லவை அனைத்தையும் கனிவுடன் தொடங்கி நிறைவு காணச் செய்கின்றீர். உம் புனித அன்னையின் பெருவிழாவில் மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்கின்ற நாங்கள் உம் அருளின் தொடக்கத்தில் மாட்சி அடைவது போல அதன் நிறைவிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் தாய்மையின் பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து ஆட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று முடிவில்லா ஒளியான இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே மதுமேன்மையை வானதூதர்கள் புகழ்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியாரை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு தரும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீரே. கடந்த ஆண்டு முழுவதும் நீர் செய்துள்ள அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துகின்ற உம்முடைய அன்பு குடும்பங்களாகிய சுந்தரம், பியூலாமலர், ஆண்டனி சுபின், ஏஞ்சலின் சுபிக்ஷா, லாரன்ஸ் சரோஜினி, தங்கராஜ் ரோசலி, லாரன்ஸ் நிர்மலா மேரி, விஜயகுமார் சுனிதா, டென்னிஸ் விஜயாள் ஆன்லி ஆன்சி, விஜயகுமார் கில்டா ஆண்ட்ரூ டினோலின், மரிய ஜான் லீமாரோஸ், சந்திரகுமார் என்னும் குடும்பங்களின் நீர் செய்துள்ள அனைத்து நன்மைகளுக்கும் சகலவிதமான நலன்களுக்கும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். திருமண நாளின் நன்றியாக ஜெபிக்கின்ற ஸ்டான்லி தாமஸ், ஜெமிஷா என்னும் தம்பதியர்களுக்காகவும் தந்தையே நாங்கள் உமக்கு உம்முடைய திருச்சபை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இந்த உலகத்திலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்டுள்ள ஞான சௌந்தரி தேசையன் எனும் உம் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவருடைய சாவில் இணைக்கப்பட்டுள்ள இவர்கள் உயிர்ப்பின் நாளிலும் கிறிஸ்துவை போலவே இருக்கச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எம் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம்முடைய திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எம் பங்கின் பாதுகாவலராகிய தூய ஜான் போஸ்கோ, இந்த உலகத்திலே உமக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதியை பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என்றும் சீடர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை, பலவீனங்களை, குற்றம் குறைகளை பாராமல் உம்முடைய திரு அவை நம்பிக்கையினை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவரின் செம்மறியே,
இறைவரின் செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும், எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகத்தின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். பாடல் எண் 448. ஒரு சங்கீதமே இறைவாணி தமது உனதாகுமே. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவாணி தமது உனதாகுமே. நேசம் உன்னில் நான் காண்பதால் உன்னோடு உறவாட என் ஜீவனேகும். நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவாணி தமது உனதாகுமே. உன்னை காணாமலே உடன் பேசாமலே நான் தவித்திடுவேன். இந்த நிலை மாறியே வழி தடுமாறியே நான் கலங்கிடுவேன். உன்னை காணாமலே உடன் பேசாமலே நான் தவித்திடுவேன். இந்த நிலை மாறியே வழி தடுமாறியே நான் கலங்கிடுவேன். நீ இல்லாமல் உயிர் வாடுதே, எந்த உணர்வோடு போராடுதே. நீ இல்லாமல் உயிர் வாடுதே, எந்த உணர்வோடு போராடுதே. உயிராகவா உறவாகவா அழைத்தேன் அழுதேன் உயிரே நீ வா. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவாணி தமது உனதாகுமே.
வாழ்வில் தெய்வம் அது நீயானதா உன்னை வணங்கிடுவேன். உயிராதாரமே என்னில் நீயானதா உன்னில் மயங்கிடுவேன். நீ இல்லாமல் நான் இல்லையே, உந்தன் நினைவின்றி வாழ்வில்லையே, இல்லாமல் நான் இல்லையே, உந்தன் நினைவின்றி வாழ்வில்லையே. நிழலாகவா நீங்காமல் வா, அழைத்தேன் அழுதேன் அன்பே நீ வா. ஒரு சங்கீதமே இறைவா தமது உனதாகுமே. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா தமது உனதாகுமே. நேசம் உன்னில் நான் காண்பதா, உன்னோடு உறவாட என் ஜீவன் நீங்கும். நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா தமது உனதாகுமே. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. நன்றியின் நாயகனே இறைவா, 2025ஆம் ஆண்டு முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல் பாதுகாத்து வழி நடத்தியமைக்கும் எங்கள் மேல் நீர் பொழிந்தருளிய அருங்கொடைகளுக்கும் 2026ஆம் ஆண்டை காண செய்த உமது மேலான கிருபைக்காகவும் நன்றி கூறுகிறோம். நன்றி இறைவா, நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. நன்றியின் நாயகனே இறைவா, எம் பங்கை சிறப்பான முறையில் வழிநடத்த நல்ல பாசமான பங்கு தந்தையை தந்தமைக்காகவும் எங்களோடு இணைந்து செயல்படுகின்ற அருட்சகோதரிகளை தந்தமைக்காகவும் நன்றி கூறுகிறோம். நன்றி இறைவா, நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. நன்றியின் நாயகனே இறைவா, கடந்த ஆண்டு பெருவெள்ளம், பெருமழை, நிலநடுக்கம், புயல் போன்ற இயற்கை சீற்றங்களிலிருந்து எங்களை பாதுகாத்தமைக்கு நன்றி கூறுகிறோம். நன்றி இறைவா, நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. இன்றைய திருப்பலியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை, பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். இன்று திருப்பலியை சிறப்பித்த திருத்தூதர் கழக ஒருங்கிணையத்திற்கு நன்றிகளை, பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுப்போம். திருவிழாவிற்கான திருப்பலி கருத்து கொடுக்க விரும்புகின்றவர்கள் அன்பிய நிர்வாகிகள் வழியாக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைக்குள் பங்கு பேரவை துணைத் தலைவரிடம் கொடுக்கவும். ஞாயிற்றுக்கிழமைக்கு பின்
கொடுக்கப்படும் எந்த திருப்பலி கருத்தும் நோட்டீஸில் இடம் பெறாது. நன்கொடைகள், அன்பளிப்புகள் கொடுக்க விரும்புகின்றவர்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள் துணைத் தலைவரிடம் பெயர் கொடுக்கவும். ரூபாய் 2000க்கு மேல் கொடுப்பவருடைய பெயர்கள் நோட்டீஸில் இடம்பெறும். அதுவும் ஞாயிற்றுக்கிழமைக்கு பின் கொடுத்தால் நோட்டீஸில் நீங்கள் இடத்தை தவற விடுவீர்கள். எனவே ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்பாக நீங்கள் யோசித்து யாசித்து வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நவம்பர் மாத வினாடி வினா விடையுடன் ரூபாய் 100 சேர்த்து ஒப்படைக்கவும். டிசம்பர் மாதத்திற்கான வினாடி வினாவை இன்று பெற்று செல்லவும். இன்று மற்றும் கிறிஸ்து பிறப்பு திருப்பலியின் போதும் இசை மீட்டி திருப்பலி சிறப்புற அமைய உதவிய செல்வன் அஜய்க்கு நன்றிகள். அவரோடு இணைந்து பாடல்களை பாடிய பாடகர் குழுவிற்கும் சிறப்பான நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பாடல்கள் எல்லாம் மிக சிறப்பாக இருந்தது. விழா குழுவினர்கள் 1, 2, 3, 4 அன்பியத்தை சந்தித்து நன்கொடை வாங்குவதற்கு வருவார்கள். வெள்ளிக்கிழமை 2ஆம் தேதி, சனிக்கிழமை 3ஆம் தேதி 5, 6, 7, 8 அன்பியத்தை சந்தித்து நன்கொடைகள் வாங்க வருவார்கள். பெயர்களை சரியாக எழுதி கொடுக்கவும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி முடிந்த உடனடியாக மறைக்கல்வி மன்ற தேர்வு நடைபெறும். அனைத்து மாணவ செல்வங்களும் ஆசிரியர் பெருமக்களும் இந்த தேர்வில் சிறப்புற பங்கு பெறுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து பெற வேண்டியவர்கள் இருந்தால் முன் வரலாம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகர் அடையாளங்களை மகிழ்வுடன் பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியானவும் திருமகனின் தாயும் திரு அவையின் அன்னை வானமரியாவை அறிக்கையிடுவதில் மகிழ்ச்சி அடைகின்ற நாங்கள் நிலை வாழ்வை நோக்கி முன்னேறி செல்ல இந்த அருளுடையாளங்கள் எம்மை வழிநடத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. ஆசி அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமுமான கடவுள் உங்களுக்கு தம் அருளை அளித்து இந்த ஆண்டு முழுவதும் உங்களை மீட்டு தீங்குகளிலிருந்து விலக்கி காப்பாராக. அவர் உங்களை நம்பிக்கையின் முழுமையை பாதுகாத்து இறுதி வரை புனிதமான பொறுமையுடன் அன்பில் நிலைத்திருக்க அவர் செய்வாராக. அவர் உங்கள் நாள்களையும் செயல்களையும் தம்முடைய அமைதியிலே செம்மையுறச் செய்து உங்களை நிலை வாழ்வுக்கு மகிழ்வுடன் அழைத்து செல்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் ஆசி உங்களோடு இறங்கி என்றும் உங்களுடன் தங்குவதாக. சென்று வாருங்கள், வாழ்வின் வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. உள்ளங்கள் பண்பாடுவே. புத்தாண்டு ஒன்று நமக்காக இன்று புவியில் புலர்ந்தது. அது கடவுளின் கொடையாகும். தன்னை புதுப்பிக்கும் பழியாகும். காலம் நம்மால் பிறப்பதில்லை. அது கடவுளின் கொடையாகும். பூமி கேட்டு சுழல்வதில்லை. தன்னை புதுப்பிக்கும் பணி